விஜயதசமி அன்னைக்கு என்ன விஷயம்லாம் செஞ்சு கடவுளை வழிபடணும் அப்படின்னு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த தவறி கூட இந்த நாளில் நீங்கள் பண்ணிடாதீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு, பூ, பொருள், மஞ்சள், குங்குமம் இது எதையுமே இந்த நாளில் யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி 9 நாளும் நீங்கள் செஞ்ச அந்த பூஜைக்கான புண்ணிய பலனை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதா அர்த்தமாயிடும். அதனால தான் இந்த விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கடனாக இந்த நாளில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைச்சி, முட்டை, பூண்டு, வெங்காயம் மற்றும் மது இந்த விஷயம் அனைத்தையும் இந்த நாளில் குறிப்பாக தவிர்த்துறதுன்றது ரொம்பவே சிறப்பான விஷயம். இதை நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் சோம்பேறித்தனமா இருக்காம ரொம்பவே சுறுசுறுப்பா உங்களுடைய வேலைகளை நீங்க பார்க்கறதுனால நீங்க பண்ணக்கூடிய அந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்குது, பலனளிக்க கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஜயதசமி அப்படின்றது ஒரு தீமையை அழிச்சு நன்மையை கொடுக்கக்கூடிய, அதாவது நன்மைக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாளா பாக்குறாங்க. குறிப்பா இந்த நாள்ல நம்மளுடைய மனதை ரொம்பவே அமைதியா வச்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல எழக்கூடிய போட்டி, பொறாமை, சஞ்சலங்கள் இது எல்லாமே இல்லாம நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்குமே அது வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை தரும். அது மட்டும் இல்லாம இப்படி நம்ம பண்ணக்கூடிய பூஜை அதிக பலனையும் தரும். இந்த விஜயதசமி நாள்ல இன்னொரு விஷயத்தையும் கடைபிடிங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் நேர்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதிகமா மற்றவங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு தானம் பண்ணுங்க. இது குறிப்பா உங்களுக்கு பல மடங்கு பலன்களை அள்ளித்தரும். விஜயதசமி அப்படின்றத என்ன விஷயமா பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில தீமைகளை அழிச்சு நன்மையை வாழ வைக்கக்கூடிய, நன்மைக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு ரொம்பவே சிறப்பான பண்டிகையா இந்த விஜயதசமியை பார்க்குறாங்க. அனைவருக்கும் இன்னொரு முறை இனிய விஜயதசமி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்.